பிரகாச இசையமைப்பாளரோட ஒரு காலத்துல நடிக்க மறுத்தவர் தான் இந்த தக்க தக்க நடிகை. ஹாலிவுட் சண்டை நடிகர் பெயர்ல தயாரா இருக்கிற படத்துல அவர் தான் நடிக்கிறதா இருந்தது. ஆனா முடியாதுன்னு மறுத்து விட்டார் நடிகை. ஆனால் இப்போ அவரோட ஒப்பந்தமாயிருக்கார். ஆனாலும் பிரகாசரை விட நடிகைக்கு சம்பளம் அதிகமா, யார் கூடவும் நடிக்க தயார், சம்பளம் தான் முக்கியம் என்பதுதான் அந்த நடிகையோட லேட்டஸ்ட் பாலிசி. தீபாவளி ரிலீஸ் ஆக இருந்த 2.0 படம் உலக தரத்துல கிராபிக்ஸ் பணிகளை மேற்கொள்றதுக்காக இன்னும் கொஞ்சம் காலம் தேவைப்படுறதால பட வெளியீட்டை தள்ளி வச்சிருக்கோம் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு லைகா நிறுவனத்தோட ராஜு மகாலிங்கம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியா பயன்படுத்தி இருக்கிற இயக்குனர் அட்லி விஜய் நடிப்புல உருவாகிற படம் தீபாவளி ரிலீஸ்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. பா நீலகண்டன் இயக்கத்துல 1970 எம்ஜிஆர், ஜெயலலிதா, லட்சுமி, அசோகன், வி.கே. ராமசாமி, சோ மற்றும் பலர் நடித்த மாட்டுக்கார வேலன் அப்படின்ற படம் அந்த காலகட்டத்தில் பெரிய வெற்றியை சுவைத்த படம். கிட்டத்தட்ட 46 வருடங்களுக்கு அப்புறம் மீண்டும் ரசிகர்களை மகிழ்விக்க டிஜிட்டல் தொழில்நுட்பத்தோட புதுப்பிக்கப்பட்டு மெருகேற்றப்பட்ட வண்ண கலவையோட 5.1 ஒலி அமைப்பில் சினிமாஸ்கோப் திரைப்படமா தயாராயிட்டு வருது. விரைவில் இந்த படம் வெளியாக இருக்கு. சமுத்திரக்கனி, விக்ராந்த், சுனைனா உள்ளிட்ட பலர் நடிப்புல உருவாயிருக்கிற படம் தான் தொண்டன். சமுத்திரக்கனி இயக்கி இருக்கிற இந்த படத்தை மணிகண்டன் தயாரிச்சிருக்காரு. ஒரே கட்டமா படப்பிடிப்பு முடிக்கப்பட்ட இந்த படத்தோட இறுதி கட்ட பணிகள் துரிதமாக நடைபெற்று வந்தது. தணிக்கை அதிகாரிகள் சான்றிதழ் கொடுத்திருக்காங்க. சரியான வெளியீட்டு தேதிக்காக காத்திருந்தாங்க. இப்போ மே 26 தொண்டன் படம் வெளியாகும் அப்படின்னு சமுத்திரக்கனி தனது ட்விட்டர் பக்கத்துல உறுதிப்படுத்தியிருக்காரு. சரித்திர புராண படங்களுக்கு ரசிகர் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்றத பாகுபலி 2 படம் நிரூபிச்சிருக்கு. அந்த உந்துதல்ல ராமாயண கதையை படமாக்க திட்டமிட்டு இருக்காங்க தெலுங்கு தயாரிப்பாளர் அல்லு அரவிந்த். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு 3 மொழியிலையும் 500 கோடி செலவுல 3Dல இந்த படம் தயாராக இருக்கான்.